ஹஸ்பண்ட்ஸ், உங்க பிரெக்னன்ட் வைஃப் ரீசனே இல்லாம சேடா இருக்கிறது, கோபப்படுறது, கிரையிங்கா இருக்கிறது அண்ட் இந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு புரியலையா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. பிரெக்னன்சி டைம்ல ஹார்மோன்ஸ்னால இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே இருக்கலாம். அது இல்லாம பிரெக்னன்சிக்கு முன்னாடி அவங்க நினைச்சது சாப்பிட்டு இருக்கும், அவங்க பிடிச்ச இடத்துக்கு போயிருக்கும், எல்லாமே பண்ணியிருக்கும். பட் பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களால இது எதுவுமே பண்ண முடியாது. நாசியா வாமிட்டிங் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட முடியாது, எல்லாமே தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும், ஆல்வேஸ் ஒரு இரிட்டேஷன்ல இருக்கும். சோ இந்த மாதிரி இரிட்டேட்டட் மூட்ல இருக்கும்போது ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்ணலாம்? அவங்கள கொஞ்சம் அந்த என்விரான்மெண்ட் சேஞ்ச் பண்றதுக்காக வெளியில கூட்டிட்டு போங்க, ஒரு பார்க் கூட்டிட்டு போலாம், ஓப்பன் ஸ்பேஸ் கூட்டிட்டு போய் ஒரு வாக்கிங் அந்த மாதிரி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் சாப்பிடலாம், வெளியில ஃபுட்டும் சாப்பிடலாம், பட் ஸ்பைசி அண்ட் ஆயிலி ஃபுட் நீங்க அவாய்ட் பண்ணுங்க, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க வைஃபுக்கு உங்களோட கையால மசாஜ் பண்றது கூட பெட்டரா இருக்கும், பிகாஸ் தே ஃபீல் சோ மச் ஆஃப் பெயின். அது இல்லாம உங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டும் கண்டிப்பா தேவை. அண்ட் அன்னெசரி அட்வைசஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஹஸ்பண்ட்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் கமெண்ட் பண்ணுங்க.